Glory be to God the Father, God the Son, God the Holy Spirit, and let the everlasting praise be to His glory name. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவினருக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லா நாளிலும் சதா காலமும் இந்த மகிமை அவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். Good evening and praise the Lord, my dear brothers and sisters in Christ. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். It's a blessed day. God wants us to be over here. ஒரு அருமையான நாள், கர்த்தர் இந்த நல்ல நாளிலே நம்மை இணைத்திருக்கிறார். It's truly a wonderful day that we're able to serve God through this medium of online by Deliverance Ministry from Deliverance Prayer House. இந்த நல்ல நிகழ்வை நாம் இந்த ஆன்லைன் வாயிலாக விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்து விடுதலை ஊழியங்கள் சார்பிலே நாம் இணைந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. Glory be to God the Father, God the Son. Hallelujah. Let's all close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற அருமை சகோதரி வர்ஷார்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Varsha to come forward and lead us all in prayer for today's opening service. Yes, sir. ஏசப்பா நன்றி ஏசுசாமி, நன்றி 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 தகப்பனே. ஏசப்பா இப்படி ஒரு அற்புதமான நாளை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஏசுசாமி இந்த புது வருஷத்துக்கான செஞ்சு எங்களை இந்த நாள் வரைக்கும் எங்களை தேவையெல்லாம் சந்திச்சு எங்களை பாதுகாத்து வழிநடத்துறீங்க ஏசுசுவாமி, அதுக்காக நன்றி ஏசுசுவாமி. ஏசப்பா அநேக பேர் இந்த நாள்ல இல்ல, அநேக பேர் சுகத்தோட இல்ல ஏசுசுவாமி. ஆனா நீங்க ஏசப்பா எங்களை பத்திரமா வச்சு எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க சுவாமி, அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசுசுவாமி இந்த மீட்டிங் உன் கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா தொடக்கத்துல இருந்து முடிவு வரை ஏசுசுவாமி இந்த மீட்டிங் உன் கையில எடுத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஏசப்பா நாங்க எனக்கு கேட்க போற பாடல்கள், சாட்சிகள், வாசனம், மெசேஜ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்களுக்கு தெளிவா கேட்கணும் ஏசுசுவாமி. ஏசப்பா இன்டர்நெட் கனெக்ஷன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எந்த ஒரு ஜாரிகம் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இல்லாம எங்களுக்கு தெளிவா கேட்கணும் ஏசுசுவாமி. ஏசப்பா இந்த மீட்டிங் நடத்த சுஷல்ஸோட குடும்பத்தை உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. God bless them abundantly. Bless him, bless Auntie ஏசுசுவாமி. Give the peace in the family ஏசப்பா. ஏசப்பா அந்த குடும்பத்தோட தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருங்க ஏசுசுவாமி. ஏசப்பா அந்த குடும்பத்தை அற்புதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏசுசுவாமி, நன்றி தகப்பனே. ஏசுசுவாமி I give Deliverance Ministry into your hands ஏசுசுவாமி. ஏசப்பா அந்த மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க ஏசுசுவாமி. அந்த மினிஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா நீச்சலும் சந்திச்சிருங்க ஏசுசுவாமி. ஏசப்பா அந்த மினிஸ்ட்ரிக்காக இவங்க வச்சிருக்க பிளான்ஸ்க்கு எல்லாம் ஆசீர்வதிங்க ஏசுசுவாமி. அந்த பிளான்ஸ் தேவைகளாம் சந்திச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா மீண்டுமா God I pray for all the families who are attending this meeting ஏசுசுவாமி. ஏசப்பா அநேக பேர் எங்களோட அநேக ரிக்வெஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அநேக பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்க, நிறைய மிரக்கல்ஸ் நடந்திருக்கு ஏசுசுவாமி, அதுக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா I pray for all the families who are attending this meeting ஏசுசுவாமி. God bless them all abundantly ஏசுசுவாமி. உங்க சித்தப்படி யார் யாரெல்லாம் இன்னைக்கு வரணும் உங்க சித்தமா இருக்காங்களோ சுவாமி, அவங்களாம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ஏசப்பா. அவங்களுக்கு என்னென்ன தடைகளை நிக்குது சுவாமி, எல்லா தடைகளையும் தூக்கி போடுங்க ஏசுசுவாமி. எல்லாரும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆசீர்வாதம் ஏசப்பா. ஏசப்பா for all the blessings you grant us. Thank you so much God. ஏசுசுவாமி அநேக பேர் இந்த லாக்டவுன் டைம்ல உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க. when all the churches, when all the things were closed ஏசுசுவாமி உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க. ஆனா ஏசுப்பா நீங்க எங்களை தேர்ந்து கொண்டீங்க. You chose us to be a part of this meeting ஏசுசுவாமி, அதுக்கு நன்றி தகப்பனே. ஏசுப்பா நீங்க சூஸ் பண்ணி இவ்வளவு அற்புதமா எங்களை வழி நடத்திருக்கீங்க இந்த லாக்டவுன் முழுவதும் ஏசுசுவாமி. இப்பயும் ஏசுசுவாமி எங்களை பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. எங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிடல ஏசுசுவாமி, அதுக்கு நன்றி தகப்பனே. தேங்க்யூ சோ மச் ஃபார். மீண்டுமா ஏசுசுவாமி இந்த மீட்டிங் கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. தொடக்கத்துல இருந்து முடிவு வரையும் ஆசீர்வதிங்க ஏசுப்பா. All this I ask in your most blessed and matchless and holy name Jesus Christ. Amen. Amen. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஏறெடுத்த அருமை மகளை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் ஊழியத்தின் பாதையிலே அதிகமாக பயன்படுத்துவாராக. May God bless the daughter who happened to pray right now. May God bless her. May God use her mightily in the forthcoming days in His ministry. Let's sing and glorify God with the usual chorus and get ourselves cleansed and cleaned and get the received blessings from God. இந்த எப்பவும் பாடக்கூடிய இந்த கவியை பாடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை தொழுது சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் மாறுவோம்.
There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். அநேக ஆசீர்வாதங்களால் நிறைத்திருக்கிறார், அநேக நன்மைகளால் நிறைத்திருக்கிறார், பலத்தினால் நிறைத்திருக்கிறார், சுகத்தினால் நிறைத்திருக்கிறார். நம்முடைய பத்திரமோடு காப்பாற்றி கொண்டிருக்கிறார். வல்ல தேவனை நாம் துதிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் ஒன்று சேர்ந்து அவரை மையப்படுத்தும்படியாக துதிகளோடு இருக்கிற பாடலை பாடி தேவனை மையப்படுத்துவோம். Let's sing and glorify God with all the blessed songs. He has been protecting us, delivering us and healing us and making everything possible in our life. Let's sing and praise God. ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்
தந்து விட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இதில் ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழியிலே ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. Hallelujah. Glory be to God for the wonderful song that God happened to give and glorified. Let's sing and praise God by reading the first responsorial psalm. It's taken from the book of Psalms, chapter 21, verse 1 to 13. Please read and get the God's blessings for you and your family. தேவனுடைய மகிமைக்காக மாறி மாறி வாசிக்கும் நிறுத்தப்பட்டுள்ள சங்கீதம் 21வது சங்கீதம் 1-13 எடுத்தவர்கள் வாசித்து தேவ மகிமைக்காக வாசித்தாசத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். The king rejoices in your strength. Lord, how great is his joy in the victories of you give. You have granted him his heart's desire and have not withheld the request of his lips. You came to greet him with rich blessings and placed a crown of pure gold on his head. He asked you for life and you gave it to him, length of days forever and ever. Through the victories you gave, his glory is great. You have bestowed on him splendor and majesty. Surely you granted him unending blessings and made him glad with the joy of your presence. For the king trusts in the Lord. Through the unfailing love of the Most High, he will not be shaken. Your hand will lay hold on all your enemies. Your right hand will seize your foes. When you appear for battle, you will burn them up as in a blazing furnace. The Lord will swallow them with his wrath, and his fire will consume them. You will destroy their descendants from the earth, their posterity from mankind. Though they plot evil against you and devise wicked schemes, they cannot succeed. You will make them turn into backs when you aim at them with drawn bow. Be exalted in your strength, Lord. We will sing and praise your might. Amen. Glory be to God for the wonderful reading, what God has given to us. May the good Lord bless the family who happen to read it. May God fulfill all their prayers and all their needs and desires according to His riches and glory. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக, உண்மையில உயர்த்தி கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையிலே அவர்களை சாட்சியாக வைப்பாராக. கர்த்தர் கொடுத்திருந்த அருமையான வசனங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல் சேர்ந்து என்னோட பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். Second song is an English song. Please join and sing along with me to glorify God.
O Lord my God, when I in awesome wonder consider all the worlds thy hands have made, I see the stars, I hear the rolling thunder, thy path through the universe display. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. And when I think of God, a Son not sparing, sent him to die, I scarce can take it in, that on the cross, my burden badly bearing, he bled and died to take away my sin. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. When Christ shall come with shout of acclamation and lead me home, what joy shall fill my heart, and I shall bow with humble adoration and then proclaim, my God, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Hallelujah. Amen. The first reading is taken from the book of Daniel, chapter 9, verse 3. Please read and get the God's blessings for you and your family. தானியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. I set my face unto the Lord God to seek by prayer and supplications with fasting and sackcloth and ashes. Glory be to God. Amen. Amen. மூன்றாவது பாடல் தெய்வமகிமைக்கென்று நாம் பாடுவோம். ஒரு தமிழ் பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். Third song, it's a Tamil song. Let's sing and glorify God by singing together. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே
நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசி தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவாசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தர் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். அஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம்.
அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். James chapter 5 verse 16 to 18. Please read and get the God's blessings for you and your family. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 18 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Confess your faults one to another and pray for one another, and ye may be healed. The effectual fervent prayer of a righteous man availeth much. Elias was a man subject to like passions as we are, and he prayed earnestly that it might not rain, and it rained not on the earth by the space of 3 years and 6 months. And he prayed again, and the heaven gave rain, and the earth brought forth her fruit. Amen. Glory be to God. May the good Lord bless the family who happen to read it. May God lift them, bless them, cure them, deliver them, and may God fulfill all his actions and zeal in their life. கர்த்தர் தாமே இந்த வசன வாசித்த குடும்பத்தாருடைய தேவன் இருப்பாராக. உயர்த்தி மேன்மைப்படுத்தி சாட்சியாக நிற்க வைத்து கர்த்தர் அவருடைய சித்தத்தை இந்த குடும்பத்தின் மேலே அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவாராக. ஆமென். May God bless his words. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Let's sing the next song, the fourth song. It's an English song. Let's glorify God together. ஒரு ஆங்கில பாடல் சேர்ந்து தேவனை துதித்து மையப்படுத்துவோம், ஆராதிப்போம். God, our help in ages past, our hope for years to come, our shelter from the stormy blast, and our eternal hope. Within the shadow of thy throne, still may we dwell secure. Sufficient is thine arm alone, and our defense is sure.
Before the hills in order stood, or earth received her frame. From everlasting thou art God, to endless years the same. O God, our help in ages past, our hope for years to come. Be thou our guide while life shall last, and our eternal hope. The next reading is from the book of Jeremiah, chapter 33, verse 3. Please read and get the God's blessings for you and your family. எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனம் எடுத்தவர்கள் தேவமைக்கு என்று வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call unto me, and I will answer thee, and show thee great and mighty things which thou knowest not. Amen. Glory be to God for the wonderful reading what God has given to us. ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்தபடிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். May God bless the family who happened to read it. May God be along with them, dwell along with them and lead them. கர்த்தர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமென். Testimony time. Please share testimonies for the glory of God. சாட்சி நேரம். சாட்சிகளை தேவமகிமைக்கு என்று நீங்கள் கூறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். Good evening, brother. This is Shalini, Perlin's mom. Brother, do I have some time? Hello? Sister, I think you're connected in two devices. One device, we can be a little far away from the device because the feedback will not be there. Hello? Brother, I cannot hear you clearly. It's a bit long. Sister, the thing is, you have connected with two devices. So what you're talking, it's coming from another device. It's giving us a feedback. So if you can be far away from the other device, then others will be able to hear it more louder. Hallelujah. Praise be to God. Can you hear me now? Yes, sister. Can I start? Yes, we can hear you loud and clear. Okay. Praise the Lord, brother, to one and all at Deliverance Ministries. Brother, just a second. I'll just try to unmute the other one. Please, sister. There is no speaker on the other computer. That's why I'm facing this problem. I'm using the phone now. Now, can you hear me, brother? Yes, sister, loud and clear, loud and clear. Okay. First of all, I'm deeply grateful and thankful to all of you for your birthday wishes, prayers for her daughter Perlin on the 15th. Okay, now this is another testimony I wish to share. This is regarding my cousin, my nephew, Melvin at Pune. On 19th, that is last Friday, on his way to work, he works with a courier company, DTDC. He called me around in the afternoon, but because I had low sugar, I was sleeping. I only after I got up, say about 2 hours later, I noticed his call. When I called him, he frantically told me that he had gone to fill petrol at a petrol station. And sometime later, he noticed that his wallet was missing. At that time, he was already on his way to pick up some books from a college. So what he did is he retraced his steps back to the petrol station and inquired at the petrol pump, but they all answered in the negative. Then he informed his boss, but the boss did not react. He didn't say anything.
So then he called me, but I did not pick up. Finally, at about 5:30, it was already late. 5:30, I called him, and then he started crying. He narrated the entire incident. So I asked him what was there in the wallet. He said his driving license, Aadhaar card, PAN card, and Mahindra Kotak Bank, and then some official visiting cards and some family photos. And cash, he remembered only about 50 rupees. I was so stumped, because there were so many things. I didn't know what immediate step to take. At this Friday, Ashok was already in Nagarkoil. So what I did is I called him and asked him what to do. He said immediately register an FIR at the at a police station near the petrol pump. But actually, when I called Melvin, he was already 14 kilometers away in the opposite direction. He was on his way for an urgent pickup from a godown that has to be done within a certain time, and he still had another 15 kilometers to reach that godown. This is near a place on Pune Ahmednagar highway. And that pickup that he had to do, he had to deposit it back at a certain office. And then only he could report back to the office. This office again was about another 19 kilometers. Midway between the place he was, here between the godown and where the incident actually happened. Only then could he proceed to the police to locate the police station. That would be again, another 17 kilometers away. We were wondering how it would be possible. Anyway, by the time he reached his office, he typed the complaint letter. It was already about 11 p.m. And they have already started night curfew lockdown in Pune. Then Ashok advised it's better to return home and proceed only the next day, that is Saturday. So morning, he went to the bank. Hello. Ma'am, it's a little giving a feedback. Hello. We can hear you, but it's giving a feedback because it's very Again, closer to you. One second. So in the morning, he went to the bank, and then there they told him that he had to block the number by calling some call center. Only a duplicate would take about 1 week. But how would he withdraw money? He had no checkbook. So they said, you better transfer whatever money is there in that Mahindra Kotak Bank, transfer it to your SBI account. Only then it will be possible for you to withdraw whatever money is there. Just in case, somebody with the ATM card tries to play with the card, So then in the meantime, on Friday, that is the day this happened, when he called me, he noticed a missed call on his phone. He thought it must be some client, so he called back. First time, the line was engaged. Second time, when he called, it was out of range. But since he was in a mad rush to reach, for that pickup, he left it. Then on Saturday, after the bank work, since it was getting late, Ashok said this FIR had to be done at the earliest. So he just left that bank work halfway and he proceeded. Moreover, there was a lot of work to be done because of all the hassles, being Saturday and half day government offices. He had to go to RTO for the license, then apply for the license, then to the E-Seva Kendra, the government centers, for PAN card. Luckily, Aadhaar card, he had 2 more copies at home, so that problem was solved. But all this rest had to be done. And apart from this, also his office, regular office work, which was to be completed. Anyway, he proceeded to that area this was on Bombay-Pune highway.
and look to search for the police station. Suddenly, on the way, he remembered that mysterious number, and he stopped near an All Saints school and church, where actually my late sister was a teacher. He stopped there near the church and he called that phone, and a small little girl answered. And then she spoke in Marathi, and then she gave the phone to her grandmother. This grandmother said, "Don't worry, your wallet, we found your wallet, it is with us. Please come and collect." This little girl had gone to a medical shop the previous evening, which is between that petrol pump where he filled petrol and the college where he had gone for the pickup. He was so amazed at God's mighty grace. This was actually a poor little family with both migrant parents from Sholapur. They are living there in a one-room house with a public toilet. The grandmother found his number, she said, on his Aadhaar card, and she immediately called, but there was no answer. When he opened the wallet, everything was intact. The cash was not 50, it was 100 rupees. Brother, I have no words to express our gratitude to our mighty miracle working God. We just keep praising him for his goodness, faithfulness, and love towards us, even though we are so small. Thank you, brother, for this testimony, opportunity to share this testimony. Thank you. God is good all the time. All the time, God is good. It is so nice to hear such testimonies glorifying God, because today we are living in a very dangerous world. People just utilize what we have lost, and people just take it and grab it and misuse. But God is so good that he landed everything on the right hands and made it to reach back to our hands. It is a wonderful thing. உண்மையாகவே கர்த்தர் அருமையான காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர். நாம் கேட்கும் போது நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். சிரமத்திற்குள் ஆளாக்காமல் பத்திரமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சாட்சி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி சொன்ன குடும்பத்தாரை கர்த்தர் மேலும் தாங்கி வழிநடத்துவாராக. Amen. Glory be to God for his testimony. Any more testimonies for the glory of God? சாட்சிகள் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I thank God for giving wonderful food. I thank God for giving wonderful clothing, a house to live, and a vehicle to transport from here to there, and for God to meet our needs. I thank God in all the situations, in every situations, He's standing along with me. In Jesus' mighty name, Amen. Hallelujah. Any more testimonies? Sachigal Raka? Let's sing a thanking song and get into the word of God. நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to his name. Glory to his name. Glory to his name. All may change, but Jesus never. Glory to his name. நேற்றும் என்றும் என்றும் மாறார் இயேசு ரட்சகர். எல்லாம் மாறினும் இயேசு மாறார். மகிமையவர்க்கே, மகிமையவர்க்கே, மகிமையவர்க்கே. எல்லாம் மாறினும் இயேசு மாறார். மகிமையவர்க்கே. Let's close our eyes and look unto God for a minute. Our loving Heavenly Father, thank you for the wonderful day, a blessed day that you've given in our life, for all those blessed things that you've been doing in our life. We give you all the glory and honor. Every word that we read, Lord, make that word to come in life, in our words, in our life, in our thoughts and our deeds and actions. We give you all the glory. In Jesus' mighty name we pray. Amen. Praise the Lord, my dear brothers and sisters in Christ. It's a blessed day.
ஒரு அருமையான ஆசீர்வாதமான நாள். உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் இந்த லெந்து காலத்தில் இருக்கிறோம். இதையொட்டி பார்க்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். We are in the Lent days. Let's see few things how God talks to us. When we read the book of Daniel, chapter 9, verse 3, it says like this: "And I set my face unto the Lord and God to seek by prayer and supplication with fasting and sackcloth and ashes." தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது: "நான் உபவாசம் பண்ணி இருட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி." Where this word, if you can see today, we happen to be in the Lent days and we started this day in an Ash Wednesday. இந்த நாள் லெந்து நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சாம்பல் புதனிலே ஆரம்பித்தோம். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேகர் ஒரு சில வகையான உபவாசங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். Many fast in various ways. Some they fast by avoiding non-vegetarian dishes. Some they avoid to wear the best of clothes or costly clothes. Some men they don't shave, and they don't even cut their hair. So there are many sacrifices, there are many fasts that they do. But here the old Jew generation that they follow is different. அநேகர் என்று முடிவெட்டி கொள்ளாமலும் தாடியை வளர்த்து கொண்டும் மாமிசம் சாப்பிடாமலும் ஒரு சில காரியங்களை உபவாசமாக கருதி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் இப்படிப்பட்ட ஒரு உபவாசங்களை இருக்கும் பொழுது பழைய ஒரு மரபின் வழியாக யூத கலாச்சாரத்தின் வழியாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய துக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Many places in Bible you can see people sit in ashes. Somewhere in verses you can read they will tore their dress, the so-called cassock. அவர்கள் அணியக்கூடிய அந்த அங்கிகளையும் கிழித்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தானியேல் சொல்லும்போது ரொம்ப அழகமா சொல்றாரு பாருங்க: "நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி." He is perfectly doing everything to look unto God. He directed his entire work to look unto God in such a way that he is able to focus onto God. In which way? He already started fasting. In few places where you can see there in Bible, in few places where it is also written for 40 days no meat or anything, no, not even wine. சில இடங்களில் உபவாசங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் திராட்சரசம் குடியாமலும் 40 நாட்கள் அவர்கள் மாமிசம் சாப்பிடாமல் இருந்தார்கள் என்று படித்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய ஒரு உபவாசம் ரெட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ரெட்டில் கட்டிட்டு சாம்பத்தில் உட்கார்றாரு, ஆண்டு நோக்கி பார்க்கிறாரு, ஜெபத்திலே தரித்திருந்தார், விண்ணப்பங்களாலும் ஜெபத்தினாலும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டார். He was always looking unto God with prayer requests and prayer, talking to God in his empty stomach and asking God to look unto him. Today many are there celebrating this Lent in a very customary way. இந்த லெந்து நாட்களை ஒரு மரபு வழியாக பின்பற்றக்கூடிய ஜனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். God does not see your culture. God does not see the practice that you've been doing without any reason. உங்களுடைய இந்த ஒரு பழக்கத்தை ஒரு மரபின் வழியாக நீங்கள் பின்பற்றும் பொழுது அதில் தேவன் இல்லை, தேவனை தேடாத ஒரு காரியத்தை இருக்கும் பொழுது தேவனை அதை அங்கீகரிக்க மாட்டார். He does not belong to a customary kind of a thing. He is not a God of customs. அவர் இந்த மரபை பார்க்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல. அவரை பார்த்து தேடக்கூடிய ஜனங்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். Those who look on to him, he is very good to them. Where we change our lifestyle and we just be a different person during these Lent days. இந்த லெந்து நாட்களில் ஒரு வித்தியாசமான நபர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த 40 நாள் முடிஞ்சவரை என்ன பண்றோம்? பழைய திருடி கதவை திருடின்றது போல we turn back our ways just like the older days before 40 days how it was. So what is the necessity, what is the use of we following it only on that particular day?
calling ourselves as holy people, calling this entire week and days as holy days and holy weeks and holy months. இந்த ஒரு மரபின் வழியாக பின்பற்றக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இந்த பரிசுத்த வாரம், பரிசுத்த நாட்கள், பரிசுத்த மாதம் என்று நாம் சொல்லி பின்பற்றக்கூடிய காரணம் என்னவா இருக்கும்? தேவனை தேடாத பட்சத்திலே ஒரு மரபின் வழியாக நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஸோ do we honor God in our work? கர்த்தரை நாம் உண்மையாகவே நாம் பிரியப்படுத்துகிறோமா? அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? When you think about it, it's so strange and so different. Sometimes we don't. இதை நாம் பின்பற்றும் பொழுது, சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அது உண்மை அல்ல. நாம் அவரை பின்பற்றக்கூடிய காரணங்களை வைத்துக்கொண்டு பின்பற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். We want to follow, but we don't follow. அவரை பின்பற்ற ஆசைப்படுறாங்க, பின்பற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். He did not ask you to be like this, but he expects you to be in along with him. இப்படி செய்வது நிமித்தமாய் அவர் உங்களை கேட்க அவர் பொறுப்படவில்லை, அவர் ஆசைப்படவும் இல்லை. அவர் கேட்கிறதெல்லாம் நீங்க அவரோடு இருக்கணும், அவர் தடுத்திருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படியா இருக்கும் பொழுது நாம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? What is the life that we are living in? In James chapter 5 verse 16 to 18, if you can read, the words are very very clear. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் உருக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. What a word that we need to follow during this Lent days. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இந்த லெந்து காலத்துல நாம் பின்பற்றக்கூடிய அருமையான வார்த்தை. Confess your faults to one another and pray for one another that ye may be healed. The effectual fervent prayer of a righteous man availeth much. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு வியாதியோ ஒரு கஷ்டமோ ஒரு வேதனையோ இருந்துச்சுன்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் முறுக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்போ இதற்கு முன்பதாக படித்த அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தானியேல் ஒரு நீதிமானாய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் அவனை கொடுத்து சாட்சி கொடுத்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். God is testifying about him that he was a righteous person because he focused on to God in everything. எல்லா வகையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். But are we Daniel? No, we are not Daniel. நாம் தானியேலா இருக்கிறோமா? இல்லை, கண்டிப்பா இல்லை. இங்க பாருங்க அடுத்த வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுற மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. Elias was a man subject to like passions as we are, and he prayed earnestly that it might not rain. It rained not on the earth but the space of 3 years and 6 months because he was a righteous person. அவர் ஒரு நீதிமானா இருந்தபடினாலே அவர் செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட காரியத்தை பார்க்கிறோம். Again he prayed and he prayed again, and the heaven gave rain, the earth brought forth her fruit. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஒரு நீதிமானுடைய ஜெபம் இப்படியா இருக்க வேண்டும், இப்படியா இருக்கும். A righteous person's prayer would be like this, and this is how it has to be. The moment you pray, if God is answering, and you can just feel that God is doing the miracle, you can see that you're a righteous person. உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பதிலளிக்கிறார், நீங்க நீதிமானா இருக்கிறது அர்த்தம். சில நேரங்களுக்கு தாமதமா பதில் வரும் பொழுது நீங்க நினைச்சுக்கொள்ளலாம் ஆண்டவருடைய சித்தத்தோடு வருகிறது என்று. Sometimes God gives on his own will and action. Sometimes he gives just because we asked for it, we desired for it. நம்முடைய ஆசையின்படி, நம்முடைய ஒரு வேண்டுதலின்படி நம்மளுக்கு கொடுத்துறாரு. ஆனால் சில நேரங்களில் நம்ம கஷ்டப்படாதபடிக்கு தீர்க்கமாய் ஒரு ஆசீர்வாதத்தை காலம் தாழ்த்தி கொடுக்கிறார். He wants to give a permanent blessing so that we should not get hurt out of it. He is planning and is giving it in a proper way, in a proper time. What a good God that we have. This is what we are supposed to follow during our Lent days. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த தருணத்திலே நாம் செய்திருக்க வேண்டும், செய்து கொண்டு நடக்க வேண்டும். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றார். Call unto me and I will answer thee and show thee great and mighty things which thou knowest not. So the moment, if we can see whether comparing Elias or whether comparing Daniel, ஒரு எலியாவையோ இல்லை ஒரு தானியேலை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீதிமானாய் கேட்கக்கூடிய காரியங்களை அனைத்து தேர் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற அருமையான காரியம், உனக்கு கஷ்டம் நிரப்போ உனக்கு கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எதிர்பார்க்காததும் நீ யோசித்து பார்க்காததும் உன் புத்திக்கு எட்டாதவன பெரிய காரியங்கள். I will do great things, what you cannot even imagine, what you cannot even think of, what you cannot even plan
or expect those kind of great things I'm going to do in your life because you have called me. This is what the word of God says. So you know what to do during a Lent and what and how it has to be done. ஒரு லெந்த் நாட்களை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும், எதை நாம் பின்பற்ற வேண்டும், எதை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கூறிக்கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். This is what God wants us to do. This is what exactly He wants us to do. இதையே கர்த்தர் விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்க முடியாது. லெந்து காலத்தில் மட்டும் அல்லாமல் எல்லா நாட்களிலும் அவரை நோக்கி நாம் விசேஷமாக பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாக. He answers all the prayers. He delivers us. He cures us. சுகத்தையும் பலத்தையும் தருகிற தேவன் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில பெரிய தேவனாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. Hallelujah. Lord, bless your people. You're hearing their prayers. Lord, answer all their prayers. Deliver them from all the sickness. Deliver them from all the ailments and all the problems that they are undergoing. ஒரு நிச்சயமாக ஒரு விடுதலையை கொடுத்து, ஒரு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சொஸ்தமாக்கி அவர்கள் செய்கிற காரியத்தை நீர் ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலே நீர் பெரியவராக இருந்து இந்த காரணங்களை நாங்கள் படிக்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையிலே இந்த வசனங்களை நாங்கள் படிக்கும் பொழுது நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாய் வாழ்வோம் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்யும்படியாக இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கூடியிருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேடுகிற காரியங்களை, நாங்கள் அன்று யோசிக்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே அழகாக நேர்த்தியாக உங்கள் சித்தத்தை கொண்டு செய்து கொடுப்பேன் விசுவாசிக்கிறோம். வார்த்தைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அழைத்து கொண்டு வாருங்கள் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இருக்கிறார்களோ, எந்த பிரச்சனை இருக்கிறார்களோ விடுதலை அளித்து நீர் ஜெய கிறிஸ்து அவர்களோடு இருப்பதை நீர் உணர்த்துவீராக. பலப்படுத்த காத்துக்கொள்ள இடத்தை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Let's all say together. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட குடும்பங்களோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be with you, guide you, guard you, protect you, and take care of you, and meet all your needs. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து வழிநடத்தி பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை ஆசீர்வதிப்பார்கள். Tomorrow at 8 o'clock we're going to meet together as one family. Praise God. நாளைக்கு 8 மணிக்கு ஒன்றாக சேர்ந்து ஒரு முறையாக. God be with you. Praise the Lord. Thank you, sir. Thank you, Auntie. Good night. Thank you, ma'am. Thank you. God bless you. Good night. Thank you, Sushil. Good night. Thank you, Auntie. Good night, Auntie. Thank you, brother. Thank you, sister. Auntie Reshma, thank you. Thank you, sister. Thank you, brother. Thank you, sir. Thank you, Fatima. Thank you, Pearl. Thank you, Sister Watson. Good night.